ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Which bank controls the banking and monetary structure of India? இந்தியாவின் வங்கி மற்றும் பணவியல் கட்டமைப்பை எந்த வங்கி கட்டுப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ. ஓகேவா? சோ வேர்ல்டு பேங்க் ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால இருக்கு. ஓகே, அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் உலக வங்கியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? சோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வேர்ல்டு பேங்க் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஆப்ஷன்ல சொல்லுங்க. சரி, கமெண்ட்ல சொல்லுங்க. வாஷிங்டன். ஓகே, அது மாதிரி ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ், ஆக்சிஸ் பேங்க் ஹெட் குவார்டர்ஸ், எஸ்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸும் சொல்லிருங்க. ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ், எஸ்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் சொல்லிருங்க. ஸோ குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. எஸ்பிஐ அண்ட் ஆக்சிஸ் பேங்க் ரெண்டோட ஹெட் குவார்டர்ஸும் சொல்லுங்க. ஓகே, ஈஸி தானே. மும்பை. ஓகே, அடுத்த கொஸ்டின் ஓபன் பண்றேன். ஸோ டீடைலான எக்ஸ்பிளனேஷன் இதுல கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. புற்றுநோய் சிகிச்சைக்கு எந்த ரேஸ் வந்து பயன்படுத்துறாங்க? ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஆப்ஷன் வந்து ஸ்க்ரோல் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன். ஸோ இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க. ஸோ புற்றுநோய் சிகிச்சைக்கு ஸோ பயன்படுத்தக்கூடிய அந்த ரேஸ் வந்து என்ன? காமா ரேஸ். ஓகே, கிருஷ்ணன் ஆப்ஷன் ஏ. ஓகே, பார்த்தசாரதி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய அந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லையா? ஸோ அதோட நேமும் அப்படியே ஆப்ஷன்லேயே சொல்லிருங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம லைவ்ல நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். காமா ரேஸ். ஓகே, ஸோ அதோடது என்ன? அந்த காமா கதிர்கள் இருக்கு இல்லையா? அந்த கதிர்களோட நேம் என்ன? குயிக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Name the high frequency radiation produced in nuclear reaction and also emitted by radioactive nuclei that are used in medicine to destroy cancer cells. அணுசக்தி எதிர் விளைவுகளில் உற்பத்தி செய்யப்படும் உயர் அதிர்வெண் கதிர்வீச்சு மற்றும் புற்றுநோய் செல்களை அழிக்க மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க கருக்களால் உமிழப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமா ரேஸ். ஓகேவா? சோ இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன இது பண்ணுவோம்? கோபால்ட் 60 அப்படிதானே? சோ இந்த கதிர்வீச்சு மூலமா தான் நாம புற்றுநோய் சிகிச்சைகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அது மாதிரி இந்த யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து எதுல இருந்து வரக்கூடியது? சூரியன்ல இருந்து வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத இந்த புற ஊதா கதிர்கள். ஓகேவா? சோ இது வந்து நமக்கு வந்து என்ன வரும்? தோல்ல வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அப்படிதானே? சோ அதுக்கடுத்து ஒளி அலைகள், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேயை கண்டுபிடிச்சவர் யாரு? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸ்ரே கண்டுபிடிச்சவர் யாரு? எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்சவர் யாரு? சோ அவர் அந்த கதிர்கள் கண்டுபிடிச்சதுனாலதான் இப்போ நம்ம எக்ஸ்ரே எல்லாமே எடுக்க முடியுது. சோ எக்ஸ்ரே ரான்ஜன். ஓகே, சூப்பர். ஓகே, எக்ஸ்ரேயை கண்டுபிடிச்சவர், எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரான்ஜன். ஓகே, சோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவும் நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. டெய்லி லைவ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா கொஸ்டினுமே நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெய்லி லைவ் வந்து மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. அது மாதிரி லைவ் கிளாஸோட பிடிஎஃப் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அப்படியே படிச்சிருங்க. அதுல என்னென்ன கொடுத்துருக்கேனோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஆப்ஷன் பி. யுவராஜ் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. சாந்தி மேம் ஆப்ஷன் பி. ஓகே, பிரியதர்ஷினி மேம் ஆப்ஷன் பி. ஜீவன் ஆப்ஷன் பி. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே 1867 தான் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரார்த்தன சமாஜ் இருக்கு இல்லையா? இதை நிறுவியவர் யார்? அதையும் கமெண்ட்ல அப்படி சொல்லுங்க. நிறுவியவர் யார்? பம்பாயில் நிறுவப்பட்டது 1867. யாரு நிறுவனாங்க? சோ ஆப்ஷன் அது ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க.
பிரார்த்தன சமாஜை நிறுவியவர் யார்? ஆத்மராம் பாண்டுரங். ஓகே, அதே மாதிரி பிரம்ம சமாஜம்னு ஒண்ணு படிச்சிருப்போம், பிரம்ம சமாஜ். ஓகே, சோ அதை நிறுவியவர் யார்? பிரம்ம சமாஜ். சோ பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? அதுவும் அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? சோ பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? சோ குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ராஜாராம் மோகன் ராய். சூப்பர். அதே மாதிரி ஆரிய சமாஜ் இருக்கு இல்லையா? ஆரிய சமாஜ் எல்லாமே எக்ஸாம்ல கேட்டது. ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஓகே, பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தன சமாஜ் வந்து ஆத்மராம் பாண்டுரங், ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இதே டாபிக் உள்ள என்ன வரும்னா, ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ணா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? அது மட்டும் கமெண்ட்ல சொல்லிருங்க. ராமகிருஷ்ணா மிஷன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, விவேகானந்தர். ஓகே, த பிரார்த்தன சமாஜ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பாம்பே இன் த இயர். பிரார்த்தன சமாஜ் பாம்பேயில் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க 1867. ஓகே, பிரார்த்தன சமாஜ் வந்து பாம்பேல 1867 ஆத்மராம் பாண்டுரங் அவரால் நிறுவப்பட்டது. ஓகே ஓகே, சோ இங்க டீடைலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பிரம்ம சமாஜம் பாத்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் 1828. ஓகேவா? டேட் ஞாபகம் வைக்கலனாலும் பரவாயில்ல, இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறுவனர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜத்தை நிறுவனவங்க யாருன்னா தயானந்த சரஸ்வதி. ஓகேவா? 1875. ராமகிருஷ்ணா மிஷன். ஓகே, சோ இது வந்து சுவாமி விவேகானந்தரால நிறுவப்பட்டது 1897. ஓகே, சோ இங்கிலீஷ் மீடியம்க்கும் டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ 8th ஷெட்யூல்ல மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ் வந்து இருக்கு, எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு? இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டு 8th ஷெட்யூல்ல எத்தனை லாங்குவேஜ் இருக்குங்கிறதையும் அப்படி கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. சூப்பர். இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஓகே, 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், 22 லாங்குவேஜஸ். ஓகே, இதுல எந்த லாங்குவேஜ் வந்து அந்த இதுல இல்ல, 8வது அட்டவணையில இல்ல? ஓகே, ஆப்ஷன் பி, போடி. சோ இந்த போடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. திபெத்ல பேசக்கூடிய ஒரு மொழி. ஓகேவா? சோ திபெத், பூட்டான், நேபாளத்துல பேசக்கூடிய மொழி. நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னா சிக்கிம், லடாக், சோ இதுலலாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போடி மொழி வந்து பேசுவாங்க. ஓகேவா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். which one of the following does not figure in the list of languages in the 8th schedule of the Constitution of India? இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளின் பட்டியலில் பின்வருவனவற்றுள் எது இடம்பெயரவில்லை? ஓகே, சோ போடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து திபெத்ல பேசக்கூடிய லாங்குவேஜ். இந்தியால சிக்கிம் அண்ட் லடாக்ல வந்து இந்த மொழி வந்து பேசுறாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 8th ஷெட்யூல்ல வந்து இருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி ஒவ்வொரு மொழிகளும் எப்பப்போ இது பண்ணாங்க அப்படிங்கறத இந்த டேபிள்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நான். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா அஸ்ஸாமிஸ். ஓகே, அஸ்ஸாம்ல பேசக்கூடிய ஆசாமிகள்ல அஸ்ஸாமிஸ் தான் அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே, அஸ்ஸாமிஸ் 1950. பெங்காலி. ஓகேவா? சோ இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த மொழிகள் எல்லாமே இணைக்கப்பட்டது 1950. ஓகே, இந்த டேபிள்ல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிந்தி மொழி இருக்கு இல்லையா? சோ இது வந்து ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசத்துல பேசக்கூடிய மொழி. சோ இது வந்து 21வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக 1967 வந்து 8வது அட்டவணையில வந்து சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி கொங்கணி இருக்கு இல்லையா? இது கோவால பேசக்கூடிய மொழி 1992. ஓகே, அதே மாதிரி மணிப்புரி. ஓகே, சோ நேபாளி இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசத்துல பேசக்கூடிய மொழி. இது எல்லாமே 71வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992ல பாத்தீங்கன்னா அந்த 8வது அட்டவணையில இந்த மொழிகள் எல்லாமே சேர்த்திருக்காங்க. ஓகே, சோ இந்த பிடிஎஃப் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி போடோ, டோக்ரி, மைத்திலி இது எல்லாமே பாத்தீங்கன்னா, இது போடோ பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம், மேகாலயால பேசக்கூடியது. டோக்ரி பாத்தீங்கன்னா ஜம்மு, இமாச்சல் பிரதேசத்துல. மைதிலி வந்து பீகார், ஜார்க்கண்ட்ல பேசக்கூடிய மொழி. சந்தாலி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், ஒடிஷால உள்ளது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தம், அதாவது 92வது திருத்த சட்டத்தின் மூலமாக 2003ல வந்து இந்த மொழிகள் எல்லாமே 8வது அட்டவணையில வந்து சேர்த்திருக்காங்க. ஓகே, பிடிஎஃப் தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்.
அதாவது உப்பு தண்ணியில இருந்து நல்ல தண்ணி எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுக்கு. ஆப்ஷன் பி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். சோ உப்பு தண்ணியில இருந்து நல்ல தண்ணி எல்லாம் பிரிச்சு எடுப்பாங்க இல்லையா? ஓகே, ஆப்ஷன் பி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், தலைகீழ் சவ்வூடு பரவல். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். எல்லாருமே ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. The dash is a process in which dissolved inorganic solids such as salt or removed from a solution such as water. ஓகே, இப்போ கடினமான நீர் அப்படின்னா அந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, உப்பு தண்ணியில இருந்து அந்த உப்பெல்லாம் தனியா பிரிச்சு, அதாவது கடினமான நீரை வந்து நல்ல தண்ணியா மாத்துவாங்க அப்படிதானே. சோ வாட்டர் வந்து பியூரிஃபையர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. சோ அதுலலாம் இந்த இதுதான் என்ன டெக்னிக்னா தலைகீழ் சவ்வூடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஓகேவா. சோ அடர்வு அதிகமா இருக்கிறது குறைவா இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணிரும், பிரிச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு உப்பு தண்ணியில இருந்து நல்ல தண்ணி வந்து கிடைச்சிரும். டேஸ் என்பது ஒரு கரைசலில் தண்ணீர் போன்றவை கரைந்துள்ள கனிம திடப்பொருட்கள், அந்த திடப்பொருட்கள்ங்கிறது உப்பு. ஓகேவா. சோ இது அகற்றப்படும் செயல்முறை வந்து எதுனா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஓகேவா, தலைகீழ் சவ்வூடு பரவல். சோ தொழிற்சாலைகள் அந்த குடிநீர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்படக்கூடிய இதுல எல்லாம் இந்த இந்த இதுதான் யூஸ் பண்றாங்க. இந்த அந்த மிஷின் ஒர்க் ஆகுறது பாத்தீங்கன்னா இந்த சவ்வூடு பரவலோட டெக்னிக் தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ இது ஒரு அழியக்கூடிய இதுல இருக்கிறதா IUCN வந்து இது பண்ணிருக்காங்க. இதை வந்து ரெட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க, இந்த ஹங்குல் மான். ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஜம்மு காஷ்மீரோட ஸ்டேட் அனிமல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான், இந்த இந்த ஹங்குல் டீர் தான். ஓகே, இது எந்த தேசிய பார்க்ல வந்து பார்க்கலாம். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, அந்த நேஷனல் பார்க்கோட நேம் என்ன? இந்த ஹங்குல் டீர் வந்து அந்த நேஷனல் பார்க்ல தான் இருக்கு. சோ அந்த நேஷனல் பார்க்கோட நேம் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருக்க நேஷனல் பார்க், தேசிய பூங்கா. சோ எந்த தேசிய பூங்கால இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல இந்த ஹங்குல் டீர். ஓகே, டச்சிகாம். சூப்பர். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹங்குல் டீர் இஸ் ஃபவுண்ட் இன் விச் பார்ட் ஆஃப் இந்தியா? ஹங்குல் மான் இந்தியாவின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய டச்சிகாம் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, சோ அங்கதான் எங்க என்ன இருக்குன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஹங்குல் டீர் வந்து இருக்கு. இந்த ஹங்குல் டீர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட என்னது ஸ்டேட் அனிமல். ஓகேவா. சோ இதுல வந்து உங்களுக்கு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். IUCN பாத்தீங்கன்னா இதை வந்து ரெட் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஓகே, அழியக்கூடிய ஒரு இனம் அப்படிங்கிற, அதாவது அழிந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம்னு சொல்லி ரெட் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க, அடுத்து தமிழ் மீடியம்க்கு நான் கொஸ்டின் ஓபன் பண்றேன். சோ இதெல்லாம் எதன் மூலமா சுவாசிக்குது? ஃப்ராக், எர்த்வார்ம், காக்ரோச், ஃபிஷ். சோ அதை அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின் ஓபன் பண்றேன். ஓகே, தமிழ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க. தவளை எதன் மூலமா சுவாசிக்குது? மண்புழு எதன் மூலம் சுவாசிக்குது? கரப்பாம்பூச்சி எப்படி சுவாசிக்குது? மீன் எப்படி சுவாசிக்குது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 4321. ஓகே, யோகநாத் 4321. ஓகே, யாழினி மேம் 4321. அஜய் 4321. சாந்தி மேம் 4321. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஒன்னு எப்படி சுவாசிக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்ப தவளை பாத்தீங்க அப்படின்னா தவளை வந்து எப்படி சுவாசிக்கும்னா நுரையீரல் மூலமா சுவாசிக்கும். அது வந்து தோல் மூலமாவும் சுவாசிக்கும்.
தவளை வந்து நம்ம ஆம்பிபியன்னு சொல்லுவோம், அதாவது இருவாழ்வின்னு சொல்லுவோம். அது நிலத்திலையும் வாழக்கூடியது, நீர்லையும் வாழக்கூடியது. அது நிலப்பரப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நுரையீரல் மூலமா சுவாசிக்கும். நீருக்குள்ள போயிட்டு அப்படின்னா அதோட தோல் மூலமா அது சுவாசிக்கக்கூடியது. ஓகேவா? சோ அப்ப அது நிலப்பரப்புல இருக்கும்போது நுரையீரல் மூலமா சுவாசிக்கும். மண்புழு பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி சுவாசிக்கும் அப்படின்னா அதோட தோல் வழியா சுவாசிக்கும். மண்புழு வந்து அதோட தோல்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை, அது மாதிரி ஒரு சின்ன ஈரப்பதம் அப்படியே இருக்கும். ஓகே, அந்த ஈரப்பதம் இருக்குமா, அது வழியா காற்று வந்து உள்ள இறங்கும், அதன் மூலமா சுவாசிக்கும். எப்ப வந்து அதோட தோல் வந்து ட்ரை ஆகுதோ, அந்த ஈரப்பதம் வந்து போதோ, அப்ப வந்து இதுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த மண்புழு வந்து இதாயிரும். ஓகே, நீங்க மண்புழுவை தொட்டு பார்த்தாலே அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும், அப்படித்தானே? அதோட தோல் வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதமா இருக்கும், அது வழியா காற்று வந்து இதாகும், அப்போ வந்து வாயு பரிமாற்றம் வந்து நடக்கும். ஓகேவா? சோ அந்த சுவாசித்தல் வந்து நடக்கும். அடுத்து மீன் வந்து பாத்தீங்கன்னா துடுப்பு மூலமா இது பண்ணும். ஓகேவா? கரப்பான் பூச்சி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காற்று குழாய் இருக்கும், அது வழியா அது வந்து சுவாசிக்கும். ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4321. ஓகே, சோ 4321 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. இங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஃப்ராக் வந்து லங்ஸ் மூலமா சுவாசிக்கும். எர்த்வார்ம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஈரமான தோல், அதாவது மொய்ஸ்ட் ஸ்கின் வழியா. காக்ரோச் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்சி. ஓகே, சோ இது வழியா சுவாசிக்கும். ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அதோட துடுப்பு வழியா, கில்ஸ் வழியா சுவாசிக்கக்கூடியது. ஓகே, சோ இன்னும் டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கீழே கொடுத்திருக்கேன். ஓகே, சோ அதை வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, சோ தவளை எப்படி சுவாசிக்கும்? ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல இருக்கும்போது நுரையீரல் மூலமாவும், நீருக்குள்ள போகும்போது தோல் வழியாவும் சுவாசிக்கக்கூடியது. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சோ மகதா. சோ ஃபர்ஸ்ட் அவங்களோட கேபிட்டல் வந்து எங்க வச்சிருந்தாங்க? ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி, ராஜ்கிரிகா. ஓகே, அதுக்கப்புறம் எங்க மாத்துனாங்க? இப்போ மகதாவோட கேபிட்டல் வந்து ராஜ்கிரிகா அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு அப்புறமா அவங்க எங்க மாத்துனாங்க அவங்களோட கேபிட்டலை? ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கிரிகால வச்சிருந்தாங்க. வைஷாலியா? வைஷாலி இல்லையே கடைசி இதானது. வைஷாலி. ஓகே, பாட்னா, பாடலிபுத்ரா. சூப்பர். சோ பாடலிபுத்ராவுக்கு தான் மாத்துனாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கிரிகால வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எங்க மாற்றப்பட்டதுன்னா பாட்னா, அதாவது பாடலிபுத்திரத்துக்கு மாற்றப்பட்டது. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த இனிஷியல் கேபிட்டல் ஆஃப் மகதா? மகதாவின் ஆரம்ப தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜ்கிரிகா. ஓகே, சோ இதுக்கப்புறம் அவங்க எங்க மாத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்னா, பாடலிபுத்ராவுக்கு வந்து மாத்திருக்காங்க. ஓகேவா? சோ சமண மதம், புத்த மதம் இதோட வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா இந்த மகதர்கள் தான் ரொம்ப ரொம்ப இது. ஓகேவா? சோ இந்த மகதம் தான், மகத பேரரசு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த மதங்களுக்கு எல்லாம். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ இது நம்ம டே டு டே லைஃப்லயே அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. சோ நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா வேதி வினைகளையுமே நாம என்ன சொல்லுவோம்? அதால என்ன இதாகுது? ஓகே, ஆப்ஷன் பி, மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம். ஒவ்வொரு ஹார்மோனும் பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்சிதை மாற்றத்துல வந்து ஒண்ணு ஒவ்வொரு வேலையை பண்ணும், அப்படிதானே? ஓகே, ஆப்ஷன் பி, மெட்டபாலிசம் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டேஸ் இஸ் எ பிராட் டேர்ம் தட் இன்க்ளூட்ஸ் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் தட் அக்கர் இன் த பாடி. டேஸ் என்பது உடலில் ஏற்படும் அனைத்து வேதி வினைகளையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த சொல். என்னன்னா வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிற வார்த்தை, வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தியோடர் ஷ்வான். ஓகேவா? சோ இவர் வந்து ஒரு ஜெர்மன் மருத்துவர். இவர் தான் இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? சோ இப்போ இதுல கால்சிட்டோனின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸோட அந்த வளர்சிதை மாற்றத்துல பங்கேற்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஒவ்வொரு ஹார்மோனும் நம்மளோட வளர்சிதை மாற்றத்துல ஒவ்வொரு இது பண்ணும். ஓகேவா? அது மாதிரி இன்சுலின் பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுகளோட வளர்சிதை மாற்றத்தை வந்து என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துது. ஓகேவா? சோ இப்போ அடுத்த கொஸ்டின். அது மாதிரி சுவாசம்னா என்ன, வெளியேற்றம்னா என்ன, இனப்பெருக்கம்னா என்னங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்க கொடுத்திருக்கேன். ஓகே, சோ சுவாசம்ங்கிறது தெரியும், அப்படிதானே? ஆக்சிஜன் உள்ள வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போறது. வெளியேற்றம் அப்படிங்கிறது தெரியும். இனப்பெருக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினிஷன் வந்து தெரியும். ஓகே, சோ அதோடது பாத்துக்கோங்க இதுல.
ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. டெய்லி லைவ் அட்டெண்ட் பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த அரசியல் அமைப்பு இதுக்கு கீழே இருக்கு? அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழே அடிப்படை கடமைகள். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது திருத்த சட்டம். ஓகே, சோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த நாட்டுல இருந்து நாம எடுத்தோம்? நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒவ்வொரு இதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படிதானே? சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டுல இருந்து எடுத்தது? ஓகே, ரஷ்யா. ரஷ்யா, சூப்பர். அதே மாதிரி இது வந்து எந்த கமிட்டிக்கு இதுக்கு கீழே வந்துச்சு? எந்த கமிட்டியோட இதுல அடிப்படை கடமைகள் வந்து நாம சேர்த்தோம்? சோ அதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து 42வது திருத்த சட்டம் 1976 படி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ரஷ்யால இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸ்வாரம் சிங் கமிட்டி, அப்படிதானே? ஓகே, சூப்பர். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளை சேர்த்தது? Which constitutional amendment act added fundamental duties in the constitution? So 42வது திருத்த சட்டம் 1976. சோ இது வந்து நாம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இது எந்த கமிட்டியின் மூலமா நம்ம அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வாரம் சிங் கமிட்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டினும் நீங்க டெய்லி லைவ் அட்டெண்ட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து தமிழ் மீடியம்க்கு நான் கொஸ்டின் வந்து ஓபன் பண்றேன். நம்ம லைவ்ல இந்த மாதிரி கொஸ்டின் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இந்த விட்டமின் குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன நோய் ஏற்படும்? கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. இதுல இருக்க எல்லா விட்டமினுமே நம்ம லைவ் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. லைவ் கிளாஸ்ல இருக்க பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. எல்லாமே முக்கியமான கொஸ்டின். சோ மிஸ் பண்ணிராதீங்க. 1342. ஓகே, 1342. 1342 2341. ஓகே, 2341. ஓகே, 4123. ஓகே, ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆன்சர். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின் ஓபன் பண்றேன். தமிழ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க. டூ த்ரீ ஃபோர் ஒன். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 2341. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ விட்டமின் பி குறைபாடு இருக்கு அப்படின்னா என்னன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஓகே, விட்டமின் கே குறைபாடு இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? ரத்தம் உறையாது. அப்படிதானே? ஒரு இடத்துல நமக்கு ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா அப்படியே ரத்தம் வந்து என்ன ஆகும்? அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு நம்ம கையில சின்னதா ஒரு காயம் இருக்குன்னா அந்த ரத்தம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ரத்தம் உறைஞ்சு போயிடும். அப்படித்தானே? ஆனா இப்போ விட்டமின் கே வந்து குறைபாடு இருக்கு உங்களுக்கு, அந்த ரத்தம் உறைதல் வந்து ஏற்படாது. ரத்தம் உறையாம அப்படி ரத்தம் வந்து கசிஞ்சிட்டே இருக்கும். பிளட் கிளாட்டிங் வந்து இதாகாது. ஓகேவா? சோ இப்போ விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்வி நோய். விட்டமின் சி குறைபாடு இருக்குன்னா ஸ்கர்வி நோய் வந்து ஏற்படும். ஸ்கர்விங்கிறது என்னன்னா பல் ஈரலெல்லாம் ரத்த வடியும் இல்லையா? அதுதான் நாம என்ன சொல்லுவோம்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவோம். பட் விட்டமின் ஏ குறைபாடுனாலே, விட்டமின் ஏ கம்மி ஆயிருச்சுனாலே கண்ணுல தான் பாதிப்பு வரும். அப்ப என்னன்னா மாலைக்கண் நோய் ஏற்படும். ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 2341. ஓகே, சோ இது ஏற்கனவே நாம டிஸ்கஸ் பண்ணதா லைவ் கிளாஸ்ல. 2341 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியும் கேட்பாங்க எக்ஸாம்ல, இல்லனா விட்டமின் ஒரு தனித்தனியாவும் கேட்பாங்க. ஓகேவா? சோ நீங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆகுற மாதிரி படிச்சுக்கணும். சோ இந்த டேபிள்ல வந்து ஒன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு விட்டமினும் கம்மியானா என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா மாலைக்கண் நோய், ஹைப்பர் கொராடோசிஸ். ஓகேவா? சோ அதே மாதிரி விட்டமின் டி குறைபாடு இருந்தா என்னெல்லாம் இது இருக்கும்? விட்டமின் பி1 குறைபாடு இருந்துச்சுன்னா பெரிபெரி, வெர்னிகே கோர்சாகோஃப் அந்த நோயோட அறிகுறி. விட்டமின் பி1 அப்படின்னா அதுவும் பாத்தீங்க அந்த விட்டமின் பி1ஓட இது கொடுத்துறேன். விட்டமின் சின்னா அந்த ஸ்கர்வி நோய், அதுக்கப்புறம்
ரத்தப்போக்கு நோய். ஓகேவா? சோ அதே மாதிரி விட்டமின் டிக்கு வந்து ரிக்கட்ஸ் அந்த மாதிரி நோய். விட்டமின் இல என்னென்ன குறைபாடு, விட்டமின் கேனா என்னென்ன குறைபாடு. ஓகே. சோ ரத்தப்போக்கு டயாசிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா ரத்தம் உறையாம இருக்கிறது. ஓகேவா? சோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். இந்த பிடிஎஃப்ல பாத்துருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ ஓம்ஸ்லாம் வந்து எதுல மட்டும் நாம வந்து இது பண்ண முடியும் அப்ளிகபிள். சோ இதுல 1 and 2 கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ஃபாலோ ஆகுதா, ஃபாலோ ஆகலையா? ஆன்சர் பண்ணுங்க. ஓம் விதி வந்து எதுல மட்டும் நாம அப்ளை பண்ண முடியும்? V = IR அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படிதானே? அது எதுல மட்டும் இதாகும்? வாயு கடத்திகளுக்கு இதாகுமா? ஜெர்மானியம், சிலிகான் அந்த மாதிரி அரை கடத்திகள் இருக்கு இல்லையா, செமி கண்டக்டர்ஸ், அதுல அப்ளை பண்ண முடியுமா? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஒன்லி 2. பட் ஒன்லி 2 வந்து ஆன்சர் இல்ல. ஆக்சுவலா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓமோட இது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? V = IR. மின் அழுத்தம் வந்து மின்னோட்டத்துக்கு நேர்த்தகவுல இருக்கும். அப்படிதானே? சோ இது வந்து உலோகங்களுக்கு மட்டும்தான் இதாகும். உலோகங்கள்ல மட்டும்தான் ஓமோட இது வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? சோ நெய்தர் நார் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். வாயு கடத்திகளுக்கா இருக்கட்டும், கேசியஸ் கண்டக்டர்ஸ், செமி கண்டக்டர் ரெண்டுலயுமே ஓமோட இது வந்து எதை பண்ண முடியாது, அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? சோ எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோகங்களுக்கு, மெட்டல்ல மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஓகேவா? So Ohm's law limits this does not apply to gaseous conductors. Okay, so this does not apply to conductors such as germanium and silicon. சரி, நான் நெய்தர் 1 nor 2 சொல்லிட்டேன்னா போத் 1 and 2 நான் மாத்தி சொல்லிட்டேன். போத் 1 and 2 இதுல வந்து இது பண்ண முடியாது, உலோகங்களுக்கு மட்டும் தான் இது பண்ண முடியும். போத்துக்கு பதிலா நான் நெய்தர் நார்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இதுல வாயு கடத்திகளுக்கும் இது பொருந்தாது, குறை கடத்திகளுக்கும் இது வந்து பொருந்தாது. ஓகேவா? சோ மெட்டல்ல மட்டும் தான் இதை இது பண்ண முடியும். ஓகேவா? சோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். இது ரெண்டுலயுமே ஓம் விதி வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஓகே. சோ இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல, மெட்டல் உலோகங்கள்ல மட்டும் தான் இதாகும். ஓகே. V = IR. மின் அழுத்தம் வந்து மின்னோட்டத்துக்கு வந்து நேர்த்தகவுல இருக்கும். ஓகே. சோ இதான என்னது ஓம் விதி. சோ இங்க டீடைலா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி அதோட யூனிட் வந்து கொடுத்திருக்கேன். மின் தடையோட அலகு வந்து பாத்தீங்கன்னா V = IR. இதுல Rங்கிறது பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், மின் தடை அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஓம். ஓகேவா? மின்னோட்டம்ங்கிறது I. ஓகே. சோ இதோட இது பாத்தீங்கன்னா ஆம்பியர். ஓகே. சோ அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் வந்து வோல்ட். ஓகே. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இதுக்கு முந்தின क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஓகேவா? உலோகங்கள்ல மட்டும் தான் இது பண்ண முடியும், வேற எதுலயும் பண்ண முடியாது. ஓகே. தேவ் பிரயாக். ஓகே. அலகந்தா, பாகிரதி ரெண்டுமே சங்கமிக்கக்கூடிய இது எது, அந்த இடம்? தேவ் பிரயாக். ஓகே. ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ. எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். which one of the following place is the confluence of the river Alaganda and the பாகிரதி? அலகந்தா அண்ட் ஆறும் பாகிரதி ஆறும் சங்கமிக்கும் இடம் பின்வரும் எந்த இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா தேவ் பிரயாக். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆறும் சங்கமிக்கக்கூடியது. இப்ப தேவ் பிரயாக்ங்கிறது பாகிரதியும் அலகந்தாவும் சங்கமிக்கக்கூடிய இடம். ஓகேவா? அதே மாதிரி விஷ்ணு பிரயாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தௌலி கங்கா, அலகந்தா. ஓகே. சோ இது ரெண்டும் சங்கமிக்கக்கூடியது. ருத்ர பிரயாக் அப்படிங்கிறது மண்டாகினி, அலகந்தா. ஓகேவா? சோ அது மாதிரி கர்ண பிரயாக் அப்படிங்கிறது பிந்தர், அலகந்தா. ஓகே. நந்த பிரயாக் அப்படிங்கிறது நந்தகினி, அலகந்தா. இது எல்லாமே சங்கமிக்கக்கூடிய இடம். ஓகே. சோ இங்கிலீஷ் மீடியம்க்கு கொடுத்திருக்கேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம்க்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அந்த பிடிஎஃப்ல பாத்துக்கோங்க.
சோ இந்த பிடிஎஃப் எல்லாம் தரவா படிச்சிருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ மேல இருந்து மாடியில இருந்து ஒரு பந்தை தூக்கி கீழே போடுறீங்க. ஏதோ ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் எதையோ ஒண்ணு தூக்கி கீழே போடுறீங்க. இல்ல ஒரு ஏதாவது ஒரு பொருளை தூக்கி கீழே போடும்போது என்ன ஆகும்? அதுல 2 எனர்ஜி இருக்கும். அப்படிதானே? நிலையாற்றல், இயக்க ஆற்றல் 2 இருக்கும். நிலையாற்றல் என்ன ஆகும்? இயக்க ஆற்றல் என்ன ஆகும்? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்க எல்லாருமே. ஆப்ஷன் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாடியிலையோ ஒரு உயரமான இடத்துல ஒரு பால் ஏதோ ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து அதுல என்ன இருக்கும்? நிலையாற்றல் இருக்கும். அப்படிதான் கீழே தூக்கி போடும்போது என்னாகும்? அப்படியே நிலையாற்றல் வந்து கம்மியாகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நிலையாற்றல் வந்து 0 ஆகிரும். இயக்க ஆற்றல் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த 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 பந்து வந்து தரையை வந்து அடையும். அப்படிதானே? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஒரு குறிப்பிட்ட நிறையில் பொருள் உயரத்தில் இருந்து கட்டற்று விழும்போது என்ன நடக்கும்? இல்லனா மாடியில இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பொருள் விழுறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்கும்? நிலையாற்றல் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நிலையாற்றல் கம்மியாகி அங்க வந்து இயக்க ஆற்றல் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்படி இயக்க ஆற்றல் இதாகும் போது ஃபைனலா என்ன வந்துடும்? தரையில வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஓகே, கடைசி அது தரையில வந்து ஓய்வு எடுக்கும் போது கொஞ்சம் தூரம் தள்ளி உருண்டு போய் விழும்போது ஃபைனலா கைனடிக் எனர்ஜி என்னவாகிரும்? அப்படியே 0 ஆகிரும். பட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிலையாற்றல் வந்து அதிகமா இருக்கும். அப்படி விழ 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 நிலையாற்றல் வந்து என்னவாகிரும்? கம்மியாகிரும். அப்படிதானே? இயக்க ஆற்றல் வந்து அதிகமாயிரும். அப்படி இயக்க ஆற்றல் அதிகமாகிற காரணத்தாலதான் பந்து வந்து கீழே வந்து விழுது. மாடியில இருந்து கீழே வந்து விழுது. ஓகேவா? அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்னவாகும்? நிலையாற்றல் வந்துடும் அதுக்குள்ள. அப்படிதானே? இயக்க ஆற்றல் வந்து இதாகிரும் ஃபைனலா. ஓகே, ஃபைனலா செட்டில் ஆகும்போது. ஓகே, நிலையாற்றல் குறைகிறது, இயக்க ஆற்றல் வந்து அதிகரிக்கிறது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ நிலையாற்றல்னா என்ன, இயக்க ஆற்றல்னா என்னங்கறத ரெக்கார்டட் கிளாஸஸ்ல உங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே, சோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. கைனடிக் எனர்ஜிங்கிறது ½ mv², நிலையாற்றல்ங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இயக்க ஆற்றல்ங்கிறது கைனடிக் எனர்ஜி. ஓகே, சோ இத வந்து mgh சொல்லுவோம். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த உயரத்தை வச்சு சொல்றது. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது என்ன ரியாக்ஷன்? ஆக்சிஜன் ஏற்ற வினையா, ஒடுக்க வினையா, இல்ல ஒடுக்க ஏற்ற வினையா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க உங்களுக்கு டெஃபினிஷன், அதாவது சென்டர்ல இருக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே? ஓகே, ரிடாக்ஸ் ஒடுக்க ஏற்ற வினை. ஓகே, யாழினி மேம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் சி ரிடாக்ஸ். ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபாலோயிங் ரியாக்ஷன்? ஓகே, பின்வரும் வினை எந்த வகையாகும்? என்ன சொல்லியிருக்காங்க? காப்பர் ஆக்சைடு. ஓகேவா? சோ பிளஸ் H2 ஹைட்ரஜன் கூட வினை புரியுது. காப்பர் பிளஸ் H2O. என்னென்ன கொடுத்திருக்காங்க? நியூட்ரலைசேஷன் கொடுத்திருக்காங்க, ரிடக்ஷன் கொடுத்திருக்காங்க, ரிடாக்ஸ், ஆக்சிடேஷன். ஒடுக்கம், ஒடுக்க ஏற்ற வினை, ஆக்சிஜன் ஏற்ற வினை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன, ஒடுக்கம்னா என்ன, ஒடுக்க ஏற்ற வினைனா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆக்சிடேஷன் அப்படின்னா அதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும், ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும். சிம்பிளா சொல்ல போனா அதுதான். ஓகேவா? ஆக்சிஜன் நேற்றம், ஆக்சிடேஷன். அப்போ ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது? ஏற்றப்படுது. ஓகேவா? சோ அப்போ ஆக்சிஜன் ஏற்றம். ஓகேவா? ஆக்சிஜன் ஏற்றம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட் ஆகிறது, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறது. ஒடுக்கம் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். ஹைட்ரஜன் ஆட் ஆகும், ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும்? ரிமூவ் ஆகும். ஓகேவா? சோ இதை வந்து ஒடுக்கம்னு சொல்லுவோம். ஒடுக்க ஏற்ற வினை அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கும். ஆக்சிஜன் ஏற்றமும் நடக்கும், ஒடுக்கமும் நடக்கும். அப்போ ஒடுக்க ஏற்ற வினை ரிடாக்ஸ்ங்கிறது என்னன்னா அதுல ஆக்சிஜனும் இதாகும், ஹைட்ரஜனும் இதாகும். ஓகே, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆக்சிஜன் ஏற்றம்னா ஆக்சிஜன் ஆட் ஆகும், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். ஒடுக்க வினை அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட் ஆகும், ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும்.
ஒடுக்க ஏற்ற வினைனா ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே நடக்குன்னா ஆக்சிஜனும் இதாகும், ஹைட்ரஜனும் என்னாகும், ஆட் ஆகும். இப்ப இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஆக்சிஜன் இருக்கு, காப்பர் ஆக்சைடு பிளஸ் H2 இருக்கு. இங்க வந்து பாருங்க, இதுல இருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுதா? இங்க ஃபைனலா இங்க அவுட்புட்ல நமக்கு என்ன கிடைக்கு? காப்பர் மட்டும் தான் கிடைக்கு. ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. அப்ப இங்க என்ன நடக்கு? ஒடுக்கம் நடக்கு, ரிடக்ஷன் நடக்கு. அப்படிதானே? இதுல வந்து என்ன இருக்கு? ரிடக்ஷன் நடக்கு. ஹைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் வந்து சேர்ந்து என்னவா மாறுது? நீரா மாறுதா? ஆக்சிஜன் வந்து இதுல சேர்ந்துக்கிடுதா? அப்ப இதுல வந்து என்ன நடக்கு? ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் நேற்றம் நடக்கு. அப்ப ரெண்டுமே இங்க நடக்கு. ரிடக்ஷனும் நடக்கு, ஆக்சிடேஷனும் நடக்கு, ஆக்சிஜன் ஏற்றமும் நடக்கு, ஒடுக்கமும் நடக்கு. அப்ப இத வந்து நாம என்ன சொல்லுவோம்னா ஒடுக்க ஏற்ற வினை, ரிடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டுமே அதுல நடக்குது அப்படின்னா அத ரிடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்க கொடுத்திருக்கேன். ஓகே, சோ இப்போ ஆக்சிஜன் ஏற்றம்ங்கிறது இப்போ மெக்னீசியம் ஆக்சிஜன் கூட வினைபுரியும் போது மெக்னீசியம் ஆக்சைடு. ஓகேவா? சோ அப்போ இது வந்து என்னது? ஆக்சிஜன் ஏற்ற வினை. ஒடுக்க வினை அப்படிங்கும் போது அதுல ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஓகேவா? சோ ஹைட்ரஜன் குளோரின் இதாகும் போது ஹைட்ரஜன் குளோரைடு. ஓகேவா? சோ அப்போ ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஓகே, அப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன ஆகுது? இந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. அப்படிதானே? சோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது பிளஸ் அதே மாதிரி ஆக்சிஜன் இங்க ஆட் ஆகுது. அப்ப ஆக்சிஜன் ஏற்ற வினையும் நடக்கு, ஒடுக்க வினையும் நடக்கு. இதனால இது பேரு ஒடுக்க ஏற்ற வினை. ரெண்டு நேமுமே இருக்கு பாருங்க. ஆக்சிஜன் ஏற்ற பேரும் வச்சிருக்காங்க, ஒடுக்கத்துக்கான பேரும் வச்சிருக்காங்க. அப்ப ரெண்டுமே நடக்குன்னு அர்த்தம். அதனால இது பேரு ஒடுக்க ஏற்ற வினை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கரண்ட் அஃபேர் கொஸ்டின். போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் பி யுஸ்வேந்திர சாகல். ஓகே, சோ ஆப்ஷன்ஸ் விசிபிளா இருக்கா? ஆப்ஷன் பி. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருமே ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. Who became the first Indian player to reach the 350 wicket mark in T20 cricket, achieving this milestone during IPL 2024 against Delhi Capitals. IPL 2024 போது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக T20 கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகளை தொட்ட முதல் இந்திய வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யுஸ்வேந்திர சாகுல். ஓகேவா? ஓகே, சோ இவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர். ஓகேவா? சோ இவர் வந்து என்ன 350 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஓகேவா? சோ அவரோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். குரூப் 18ல அதாவது பீரியாடிக் டேபிள்ல குரூப் 18ல இருக்க தனிமங்கள் எல்லாமே என்னது? ஓகே, நோபல் கேசஸ், மந்த வாயுக்கள். சூப்பர், மந்த வாயுக்கள். சோ மந்த வாயுக்கள், எல்லாருமே மந்த வாயுக்கள் தான் சொல்லியிருக்கீங்க. சோ இது ரொம்ப கம்மியா ரியாக்ட் ஆகும். அப்படிதானே? சோ அதனால இது பேர் என்னது? மந்த வாயுக்கள். So the elements of group 18 are called. குழு 18 தனிமங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றோம். குரூப் 18ல இருக்கிறத நாம என்ன சொல்றோம்? மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ரொம்ப கம்மியா ரியாக்ட் ஆகக்கூடியது. ஓகே, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பாத்துருங்க. ஓகேவா? சோ அந்த மந்த வாயுக்கள் என்னென்னங்கிறத கொடுத்திருக்கேன். ஹீலியம், ஆர்கான், செனான், கிரிப்டான், நியான், ரேடான், ஒகனேசன். ஓகே, சோ அதோட குறியீடையும் பாத்துக்கோங்க. எக்ஸாம்ல அதோட குறியீடும் கேட்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. மொத்தம் எத்தனை நோபல் கேசஸ் இருக்கு? 7 நோபல் கேசஸ் இருக்கு. அப்படிதானே? மந்த வாயுக்கள் மொத்தம் 7 இருக்கு. அந்த 7மே உங்களுக்கு அந்த அட்டவணையில கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, அந்த டேபிள்ல. அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அதோட குறியீடும் பாத்துக்கோங்க. ஹீலியம்னா என்ன? HE, ஆர்கான்னா AR, ஜெனான்னா ZE, கிரிப்டான்னா KR அப்படிங்கறத படிச்சுக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, ஸ்பிடெக்கஸ்டர் ஃபெஸ்டிவல். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர்.
நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் லடாக் ஆஃப்டர் லோசர் ஃபெஸ்டிவல். ஓகேவா? லோசருக்கு பிறகு லடாக்கில் கொண்டாடப்படும் முதல் திருவிழா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பிடக் கஸ்டர் திருவிழா. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ எங்க வந்து உங்களுக்கு புவியீர்ப்பு முடுக்கம் அந்த கிராவிடேஷனல் அசிலரேஷன் வந்து 0வா இருக்கும். சோ எங்க 0வா இருக்கும்? பூமத்திய ரேகை. எல்லாருமே ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் சியா? அப்ப ஆப்ஷன் டி இல்லையா? பூமியின் மையம் ரெண்டுமே ஒண்ணுதானா? அட் த சென்டர் ஆஃப் த எர்த்தா இல்ல அட் த ஈக்குவேட்டரா? ஓகே, செக் பண்ணிடுவோம். ஸோ ஈக்குவேட்டர்ல 0வா? ஓகே, ஆப்ஷன் சியா டியா? ஆப்ஷன் டி தானே கரெக்ட். அட் த சென்டர் ஆஃப் த எர்த், பூமியோட மையத்துல. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பட் நிறைய பேர் ஆப்ஷன் சி சொல்லியிருந்தீங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். At which of the following place is the gravitational acceleration 0? பின்வரும் எந்த இடங்களில் புவியீர்ப்பு முடுக்கம் பூஜ்ஜியமாகும் கேட்டிருக்காங்க. At the center of the earth, பூமியோட மையத்துல வந்து புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 0 ஆகிரும். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ ஆப்ஷன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து தமிழ் மீடியம் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஆப்ஷன் டி சி. ஓகே, ஓகே, ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ஆப்ஷன் டி சொல்றீங்க. ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னா இது இந்த ஆற்றல் மூலங்கள் வந்து காலி ஆயிருச்சு அப்படின்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுப்பிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சூரிய ஆற்றல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ சூரிய ஆற்றல், இந்த காற்றாலை இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். ஓகே, ஸோ இது வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலம், ரெனியூவபிள். ஓகேவா? ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி sources are those energy sources that are மரபுசார ஆற்றல் மூலங்கள் எந்த ஆற்றல் மூலங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. சோ எதுல இருந்துனா ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, சோ எதுலாம் அப்படின்னா இப்போ இந்த சூரிய ஆற்றல், அதுக்கப்புறம் அந்த காற்றாலையில எல்லாம் வரும் இது பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெனியூவபிள். ஓகேவா? சோ புதுப்பிக்க கூடியது. புதுப்பிக்க முடியாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்ல, அந்த புதைப்படிவ எரிபொருள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நிலக்கரி, பெட்ரோலியம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரெனியூவபிள். அப்படிதானே? சோ புதுப்பிக்க முடியாதது. ஓகே, சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க.
ஸோ கார உலோகங்கள் குளிர்ந்த நீருடன் வினைபுரியும் போது என்ன இடப்பெயர்ச்சி ஏற்படுது? ஹைட்ரஜனா ஆக்சிஜனா? ஸோ குளிர்ந்த நீர் அப்படிங்கும் போது H2O இருக்கும். அதுல ஹைட்ரஜன் இதாகுமா ஆக்சிஜன் இதாகுமா? ஸோ நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆல்கலி மெட்டல் பயிற்சினா ஹைட்ரஜன் வந்து இடப்பெயர்ச்சி ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டினும் நீங்க டெய்லி லைவ் அட்டன் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ செக்ஸ் ரேஷியோ எதை வச்சு சொல்லுவாங்க? ஆப்ஷன் பி 1000 males in the population. ஓகே, ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆன்சர் சொல்லுங்க. செக்ஸ் ரேஷியோ எதை வச்சு சொல்லுவாங்க? ஆப்ஷன் பி 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அதை பார்த்துட்டு தான் செக்ஸ் ரேஷியோ வந்து சொல்லுவாங்க. 1000 ஆண்களுக்கு இப்ப 800 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து என்னவா இருக்கும்? செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும். 1000 ஆண்களுக்கு 1200 பெண்கள் இருக்காங்கன்னா அங்க வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம் செக்ஸ் ரேஷியோ. ஓகேவா? சோ 1000 ஆண்கள் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் லைவ் கிளாஸ்ல, அப்படிதானே? ஓகே, செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியா இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர். இந்தியாவில் பாலின விகிதம் என்பது டேஸுக்கான பெண்களின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது. 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க? ஓகே, 1000 மேல்ஸ் இன் த பாப்புலேஷன். ஓகே, 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள்? 1000 ஆண்களுக்கு 800 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. 1000 ஆண்களுக்கு இப்போ 1200 பெண்கள், அதாவது 1000க்கு மேல போகுது அப்படின்னா அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்க டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதுல பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ இது ஸ்டாட்டிக் ஜிகேலையும் அடிக்கடி கேட்பாங்க, அப்படிதானே? போபால் விஷவாயு, அப்படிதானே? ஸோ போபால் கேஸ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போபால்ல ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து, ஒரு தொழிற்சாலையில இருந்து வந்த அந்த கழிவால எவ்வளவு பேர் இறந்தாங்க? 2000 பேருக்கிட்ட மேலேயே இறந்தாங்க, அப்படிதானே? ஓகே, மெத்தில் ஐசோசைனைடு, அதோட நேம் வந்து மெத்தில் ஐசோசைனைடு. அதுக்கான ஃபார்முலா என்ன? ஆப்ஷன் ஏ பி சி எது வரும்? சி. ஓகே, ஓகே, ஆப்ஷன் சி மெத்தில் ஐசோசைனைடு. ஓகே, the gas which caused போபால் gas tragedy, போபால் விஷவாயு சோகத்தை ஏற்படுத்திய வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா மெத்தில் ஐசோசைனைடு. CH3N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. ஓகே, சோ இதுதான் மெத்தில் ஐசோசைனைடோட வாய்ப்பாடு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ டீடைலான எக்ஸ்பிளனேஷன் இதுல வந்து கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவும் லைவ் டெய்லி அட்டன் பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க, லைவ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். சாம்பிரான் சத்தியாகிரகா. ஆப்ஷன் பி 1917. ஓகே, சூப்பர், 1917. ஓகே, எல்லாருமே 1917 தான் சொல்லியிருக்கீங்க. when was மகாத்மா காந்தி tried for the சாம்பிரான் சத்தியாகிரகா? மகாத்மா காந்தி எப்போது சாம்பிரான் சத்தியாகிரகத்தை நடத்த முயன்றார்? 1917. ஓகே, சோ அந்த இண்டிகோ தோட்ட தொழிலாளர்களுக்காக பண்ணுவார் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகமே அதுதான். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், லைவ்ல நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டைரக்டா இது பண்ணலனாலும் நாம இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரீட் பண்ணி பாருங்க, ஆன்சர் பண்ணிடலாம். பவர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட வந்து டயாப்டர்ல சொல்றாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பவர் நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சோ லென்ஸ். ஆப்ஷன் சி. ஓகே, சூப்பர். ஓகே, பவரை வந்து நாம டயாப்டர்ல சொல்றோம். அப்படி டயாப்டர்ல சொன்னோம்னா அது எதுல சொல்லுவோம்? லென்ஸ்ல சொல்லுவோம். ஆப்ஷன் சி. சூப்பர், எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே,
the power of an object is expressed in terms of diopter, then the object must be, அந்த பொருள் வந்து என்னவா இருக்கும்? ஒரு பொருளோட சக்தி வந்து டயாப்டர்ல சொல்றோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? லென்ஸா இருக்கும், அப்படிதானே? ஏன்னா பவர் ஆஃப் லென்ஸ் பவரை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயாப்டர்ல சொல்லுவோம். அப்ப பவர் ஆஃப் லென்ஸ் வந்து என்னது? நமக்கு 1/f சொல்லுவோம், அப்படிதானே? சோ எஃப்ங்கிறது உங்களுக்கு என்னது? ஃபோக்கல் லென்த். எஃப்ங்கிறது உங்களுக்கு என்னது? ஃபோக்கல் லென்த். இது வந்து உங்களுக்கு எதுல இருக்கும்? மீட்டர்ல இருக்கும், அப்படிதானே? ஸோ இங்க டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பவர் ஆஃப் லென்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது? உங்களுக்கு டயாப்டர். ஓகே, ஸோ அந்த அடுத்து வேற எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இதுல இல்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. எது கூட்டுறவு சங்கம் கிடையாது? ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுல எது வந்து கூட்டுறவு சங்கம் கிடையாது? ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் இல்ல. ஆன்சர் பண்ணுங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி. ஆர்ஆர்பி இருக்கு இல்லையா, ரீஜனல் ரூரல் பேங்க், இந்த நபடுக்கு கீழே வரும், அப்படிதானே? ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து எது கீழே வரும்னா நபடுக்கு கீழே வரும். முன்னாடி வந்து பாண்டியன் கிராம பேங்க், பல்லவன் கிராம பேங்க்னு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து இதெல்லாம் எப்படி கொண்டு வந்துட்டாங்க? தமிழ்நாடு கிராம வங்கி, தமிழ்நாடு கிராம பேங்க்னு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து கூட்டுறவு சங்கம் கிடையாது. ஓகே, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? பின்வருவனவற்றுள் எது கூட்டுறவு சங்கம் அல்ல? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டி? எதுனா ஆர்ஆர்பி வந்து இது கிடையாது, கூட்டுறவு சங்கம் வந்து கிடையாது. இது ஒரு கிராமப்புற வங்கி, அப்படிதானே? சோ நபட் இருக்கு இல்லையா, நபடுக்கு கீழே தான் இந்த எது வரும்னா இந்த ஆர்ஆர்பி வந்து வரும். ஓகே, சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவும் நாம லைவ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஏன்னா இவ்வளவுதான் டாபிக்ஸே மொத்தமே. ஆன்சர் பண்ணுங்க. இதுல ரெண்டுமே கரெக்டா இல்ல ரெண்டுமே தப்பா? ஏதாவது ஒண்ணு மட்டும் கரெக்டா? நெய்தர். ஓகே, ஓகே, நெய்தர் நார். சூப்பர். ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டின் பார்த்திருக்கோம். சோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் லைவ்ல. ஓகே, நெய்தர் நார். Which of the following statement is true? ஓகே, லிட்மஸ் பேப்பர், லிட்மஸ் தாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிட்மஸ் தாளை வச்சுதான் ஒரு இது வந்து அமிலமா காரமா அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த லிட்மஸ் பேப்பர்ல அந்த வேல்யூ வந்து 7 இருக்குன்னா அது வந்து நடுநிலையில இருக்கு, நியூட்ரலா இருக்குன்னு அர்த்தம். அமிலமும் கிடையாது, காரமும் கிடையாது, ஆசிடும் கிடையாது, பேஸும் கிடையாது. 7 விட கம்மியா இருந்துச்சுன்னா ஆசிட், 7 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பேஸ்ன்னு சொல்லுவோம், காரம்னு சொல்லுவோம். ஓகே, இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா ஆசிட் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் ப்ளூ. ஓகேவா? சோ என்ன பண்ணும் அப்படின்னா சிவப்பு லிட்மஸ் வந்து நீல நிறமா மாத்தும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு இது ஆசிடா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நீல நிறத்தை, அதாவது ப்ளூ கலர், ப்ளூவை வந்து ரெட்டா மாத்தும், நீல நிறத்தை வந்து என்னவா மாத்தும்? சிவப்பா மாத்தும். நீல கலர்ல இருக்க தாளை வந்து சிவப்பா மாத்தும். பேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? சோ என்ன பண்ணும்னா ரெட்டை வந்து என்னவா மாத்தும்னா ப்ளூவா மாத்தும். அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்திருக்கிறது தப்பு. ஓகேவா? சோ ரெண்டையும் மாத்தி கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல இந்த ஆசிட்டுக்கு பதிலா இப்படி கொடுத்திருந்தா both 1 and 2 follows ன்னு சொல்லிடலாம். எப்படின்னா இங்க ஆசிட்னு கொடுத்ததுக்கு பதிலா இங்க பேஸ்ன்னு கொடுத்துடலாம். இங்க வந்து நாம என்ன சொல்லிடலாம்? ஆசிட்னு கொடுத்திருந்தாங்கன்னா both 1 and 2 கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ இங்க வந்து இங்க ஆசிட், இங்க பேஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூவை வந்து ரெட்டா மாத்தும், நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பு லிட்மஸா மாத்தும். அமிலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பா மாத்தும். இங்க வந்து சிவப்ப நீலமா மாத்தும்னு கொடுத்திருக்காங்க, அதனால தப்பு. காரம் வந்து என்ன பண்ணும்னா சிவப்ப வந்து நீலமா மாத்தும், அப்படி மாத்தி வரும். சோ இங்கேயும் மாத்தி கொடுத்திருக்காங்க, neither 1 nor 2. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த டியூஸ் அப்படிங்கிறது எந்த கேம்ல இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க? சோ ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லுவோம், லான் டென்னிஸ். ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, லான் டென்னிஸ். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டியூஸ் இஸ் எ டேர்ம் அசோசியேட்டட் வித், டியூஸ் என்பது டேஷுடன் தொடர்புடையது, லான் டென்னிஸ். ஓகே,
ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வரும்னா டெட் பால், பவுன்சரு, ஒயிட் பாலு, பை, கேரான் பாலு, டக்கு. ஹாக்கில பாத்தீங்கன்னா ஆப்பிள், பெண்டர், பிஸ்கட், பக்கெட், செல்லி, கிளாப்பர், டேங்கிள், பிளமிங்கோ, மஃபின். ஓகே, ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கேம்ல உள்ள அந்த டெர்மினாலஜிஸ் டேர்ம்ஸ். ஓகே, பேஸ்பால்ல டைமண்ட், ஃபிளை, பாலு, பிஞ்ச் ஹிட்டரு, பாக், பண்ட், ரிலே. லான் டென்னிஸ்ல பாத்தீங்கன்னா ஏஸ், அட்வான்டேஜ், டியூஸ், பேக் ஸ்பின், டீப், டபுள், பேகல், கிரவுண்ட் ஸ்ட்ரோக், அப்ரோச் ஷாட். ஓகே, சோ இது எல்லாமே லான் டென்னிஸ்ல உள்ள அந்த டேர்ம்ஸ். ஓகே, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन. ஓகே, ஆயில் ஆஃப் விட்ரியால், துத்த எண்ணெய் அப்படின்னு நாம எதை சொல்லுவோம்? அந்த பேர்ல இருக்கு. சோ துத்த எண்ணெய் அப்படிங்கிறது என்னது? ஓகே, ஆப்ஷன் டி சல்பியூரிக் ஆசிட், சல்பியூரிக் அமிலம், துத்த எண்ணெய். சோ துத்த எண்ணெய்ங்கிறது என்னது உங்களுக்கு? சல்பியூரிக் ஆசிட். ஓகே, ஆப்ஷன் டி. நிறைய பேர் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டேஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆயில் ஆஃப் விட்ரியால். டேஸ் என்பது துத்த எண்ணெய் என அழைக்கப்படுகிறது. சோ துத்த எண்ணெய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சல்பியூரிக் ஆசிட். சல்பியூரிக் அமிலம் தான் என்னதுன்னா துத்த எண்ணெய். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஒரு நதி வந்து சமவெளி வழியா போகுது. ஓகேவா? சோ ரிவர் வந்து பிளைனா இருக்கக்கூடிய ஒரு சமவெளி வழியா போகுது அப்படின்னா அது வந்து ஒரு இதை ஏற்படுத்தும். ஓகேவா? சோ வளைவுகளை ஏற்படுத்தும். அதுக்கு நேம் என்ன? அந்த வளைவுக்கு நேம் என்ன? நார்மலா ஒரு நதி வந்து அப்படி பாஞ்சுக்கிட்டே இருக்கு, சமவெளி வழியா போகும்போது ஒரு வளைவை ஏற்படுத்தும். சோ அதுக்கு பேரு மியாண்டர்ஸ். ஓகே, தமிழ் மீடியம்க்கு அதுலயே ஆன்சர் இருக்கு, வளைகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க தமிழ் மீடியம்க்கும் பாத்தீங்கன்னா மியாண்டர்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். as the river enters the plain get twist and turns forming land bends known as. நதி சமவெளியில் நுழையும் போது அது டேஸ் எனப்படும் பெரிய வளைவுகளை உருவாக்குகிறது. சோ மியாண்டர்ஸ் இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க, அதாவது இந்த மாதிரி போகும் இல்லையா? சோ சமவெளிக்குள்ள போகும்போது இந்த மாதிரி நதி வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இப்படி போகும் இல்லையா? சோ இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மியாண்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. அமீபா. சோ அமீபாவை பத்தி கேட்டிருக்காங்க. சோ அது உணவை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இப்ப அமீபா வந்து ஒரு செல் உயிரி, அது தன்னோட வடிவத்தை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும், அப்படிதானே? சோ அமீபாவோட பிக்சர் வந்து இப்படித்தான் இருக்கும், இதோட உருவம் வந்து இப்படித்தான் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அது உணவை பிடிக்கும் போது என்ன பண்ணும்? எதை யூஸ் பண்ணி அதோட உணவை வந்து பிடிக்கும்? ஓகே, ஆப்ஷன் சி சூடோபோடியா. சூடோபோடியா, அந்த சூடோபோடியாவோட நேம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் மீடியம் புக்லயும் பாத்தீங்கன்னா அமீபா வந்து இரையை பிடிப்பதற்கு இல்லைன்னா அதோட உணவுகளை வந்து இது பண்றதுக்கு சூடோபோடியா அப்படிங்கக்கூடிய ஒரு போலி கால்களை வந்து பயன்படுத்தும்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இப்ப இதுல வந்து போலி கால்கள்னு டைரக்டா இருக்கு, பட் சம்டைம்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா சூடோபோடியான்னு தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த போலி கால்களுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா சூடோபோடியா. ஓகே, ஆப்ஷன் சி. ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அமீபா pushes out one or more finger like projection called dash or false feet for movement. false feet ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுலயே போலி கால்கள், அதாவது போலியா இருக்கிறது, தவறான கால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் மூவ்மெண்ட் அண்ட் கேப்சர் ஆஃப் ஃபுட், அமீபா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விரல் போன்ற கணிப்புகளை டேஸ் அல்லது தவறான கால்களை நகர்த்துவதற்கு உணவை பிடிப்பதற்கும். இந்த இடத்துல வந்து போலி கால்கள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஆன்சர்லயும் அதுதான் வரும். ஓகேவா? சோ அந்த போலி கால்களை பிடிப்பதற்கு வெளியே தள்ளுகிறது. ஓகே, எப்பெல்லாம் அதுக்கு எர வருதோ பக்கத்துல என்ன பண்ணும்னா அதை வந்து முகர்ந்து, ஓகேவா, சோ அதை ஸ்மெல் பண்ணி என்ன பண்ணிக்கணும்னா தனக்கூட எர வந்துருச்சு அப்படின்ட்டு அதை பிடிக்க போகும். அதை பிடிக்க போறதுக்கு அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த போலியான கால்களை வந்து வெளியே நீட்டும். அதுதான் என்னன்னா சூடோபோடியா. சூடோபோடியாங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? சோ அமீபா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஓகேவா? சோ எப்படினாலும் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது வந்து கரண்ட் அஃபேர். சோ லாஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இதோட நாம கிளாஸ் முடிச்சிருவோம். ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் பி சாட் ஜிபிடி. ஆப்ஷன் பி வந்து ஆன்சர் இல்ல. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ அந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா 98 லாங்குவேஜை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, அதுவும் ராங் ஆன்சர். கிளாட் ஏஐ மாடல் தப்பு, சாட் ஜிபிடியும் தப்பு, சோராவும் தப்பு. ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன, பாரத் ஜிபிடி. ஓகேவா, ஸோ பாரத் ஜிபிடி தான் உருவாக்கி இருக்காங்க. ஹனுமான் அப்படிங்கிற ஒரு ஏஐ மாடல் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதால வந்து 98 லாங்குவேஜை வந்து என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். பாரத் ஜிபிடி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரீசென்ட்லி seen in news, the Hanuman, an Indic AI model has been launched by. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஹனுமான் ஒரு இண்டிக் ஏஐ மாடல். ஓகே, சோ டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, பாரத் ஜிபிடி. ஓகேவா, சோ 98 லாங்குவேஜ் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி அதை வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, சோ இன்னைக்கு கிளாஸ் இதோட நாம முடிச்சிடலாம். தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். டவுட் இருக்கா? பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ள போனீங்கன்னா லைவ் கிளாஸ் பிடிஎஃப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதோட நான் கிளாஸை முடிச்சிடுறேன். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு இப்போ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் நம்ம சயின்ஸ்ல. ஓகே, மோட்டிவேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் யூடியூப்ல. ஓகே, தேங்க்யூ. நான் கிளாஸ் இதோட முடிச்சிடுறேன். திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கொண்டு போகிற கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு பிகினராக இருக்கேன் மேம், இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன், எனக்கு எங்கேருந்து படிக்கணும்னு தெரியல, நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸுன்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இதில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி லைவ் கிளாஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருவோம். ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கான ஃபுல் கைடன்ஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருவோம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா இப்பவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 18 வயசுல உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலேஜ் முடிக்கும் போதோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே உங்களால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஒரு நல்ல வேலையில வந்து செட்டில் ஆக முடியும். ஓகே, 18 வயசை வேஸ்ட் பண்ணாம இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃபர் வந்து நாம 5ஆம் தேதி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நைட்டோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இதுக்கப்புறம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2500 பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். இதுல ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய என்டிபிசி, ஏஎல்பி, குரூப் டி எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி பேங்க், பிஓ அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். ஓகேவா, ஒரு லோ லெவல் எக்ஸாம் நீங்க ஸ்டார்டிங்ல கிளியர் பண்ணாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவலுக்கும் இந்த கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1899, எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிரும், லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ். இது எல்லாத்தையுமே நான் டாபிக் வைஸாக பார்க்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1899 பே பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ணுறீங்கன்னா 2500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோலே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுதுன்னு. ஓகேவா.